guys, நான் ஒரு கேமர். இதுக்கு போன வரையில் ஒரு கார் ரேசிங்ஸ்லாம் பார்த்துருப்போம். அதை பார்க்காம ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி போய் பார்த்துட்டு வந்தேன். காரோட மிஷின் ஸ்டார்ட் ஆக மாட்டேது. கீழே இறங்கினா வேலைக்கு நினைக்கிறேன். ஓகே மக்களே, குட்டி குட்டிலாம் கிடையாது. சாம்பியாக போக போகிறோம். அதாவது நெக்ஸ்ட் சிட்டிக்கு என்ன அவன் தமிழில் வந்துடுறான். அடுத்த சிட்டிக்கு போக போகிறாங்கன்னா மல்லாக போட்டு எழுதுறான். எழுந்துடுறான். அதான் அந்த பொட்டியோட சுற்றி இருக்கணும். ஏமா அந்த பொட்டியோட காசு தான் இருக்கும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சொட்டை போலீஸ் ஒருத்தன் இருப்பான். நான் வந்து கம்பெனி அவன் வந்து இவன்கிட்ட கொக்கைன் வாங்கியிருப்பான். அதுக்காக நம்ம தான் காசு கொடுக்க சொல்லுவான். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசெல்லாம் இந்த மாதிரி வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. நம்ம கொடுக்கவே தேவையில்லை. நம்ம அண்ணன் ஸ்வீட் வர மாட்ட மாட்டிக்கிட்டான். அதனால தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. எல்லாத்தையும் முடிச்சு விட்டுறலாம் எல்லாரையும். போலீஸ் வர சுற்றி வந்துட்டாங்க. அதுக்குள்ளேயும் இந்த செடியெல்லாம் காலி பண்ண சொல்கிறான். மஞ்சள் செடியெல்லாம் காலி பண்ணிட்டு இடத்த காலி பண்ணுவாங்களாம். இந்த செடி வளர்க்கறதுக்காக அவனுக்காக கஷ்டப்பட்டு வண்டியெல்லாம் ஆட்டை விடாமல் கொடுத்தா ஒரே இதில் கொச்சுட்டு போவாங்களாம். வாங்க போய் கொண்டு வந்தேன். டைம் லிமிட் வர இருக்குது. அதனால் ஸ்பீடாக முடிய பாருங்கள். போன மாதிரி இது பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கலாம் என்னையை பிடிக்க முடியாது. அதனால் நம்மளே இறங்கி செஞ்சால் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த கிட்டக்க போய் சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு சைடில் உள்ளதும் மொத்தமாக கதையாயிடும். இப்போ பார்த்தீங்களா, இங்கிட்ட உள்ளதும் இருந்துட்டு அந்த சைடு உள்ளதும் கதையாயிட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டக்குன்னு முடிச்சிடலாம். அதோட அதனால தான் சொல்கிறேன். வாங்க என்ன சொல்லிட்டேன், இது பண்ணிங்கன்னா அந்த சைடு உள்ளது கதையாகாது, இங்கிட்ட உள்ளதான் கதையாகும். அதை திரும்ப மாட்டான். ஒரு வரேன். ஓகே, திருப்பியாச்சு. அதே மாதிரி இது வந்து அன்லிமிட்டட்லாம் கிடையாது, லிமிட்டட் தான். லிமிட்டட் வந்து பயப்படாதீங்க. எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கும். இது முடிஞ்ச வரைக்கும் திருப்பி குடோன்கிட்ட போனீங்கன்னா அங்கே ஒன்று இருக்கும். அதை எடுத்துக்கலாம். நீங்கள் டக்கு டக்குன்னு கொடுத்துட்டு வந்துகிட்டே இருங்க. கிட்டக்க அடிச்சனால பார்த்தீங்களா அந்த சைடு உள்ளதும் காலி ஆகிட்டு மொத்தமாக. அதான் இதில் உள்ள ட்ரிக்கு. ஃபயர் போட்டு என்னடா ஜெயிச்சு குறையலான்னு பார்த்தாங்க. ஆல்ரெடி இது ஃபயர் இன்ஜின் அதை வச்சு நான் மிஷின் முடிச்சு வச்சதுனால நமக்கு வேலைக்கு நெருப்பு போட்டாலும் ஒன்றும் ஆகாது. சீரியல் அந்த வீடியோ நான் ஆல்ரெடி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக பார்க்காம போய் பார்த்துருந்தேன். இல்லை அதை ஃபுல் வீடியோ போடணுமான்னு கமெண்ட் பண்ணுவேன். நான் உங்களுக்கு ரிட்டர்ன் எடுத்து போகிறேன். முடிஞ்ச அளவு கிட்டக்க என்ன சுட்டிங்கன்னா இதாக ஏறும். பார்த்தீங்களா, ஒரே நேரத்தில் ரெண்டுமே காலி ஆகிட்டு இந்த சைடெலாம் ஏறினா ஒன்றும் பயப்படாதுங்க. திருப்பி நம்ம வந்து கூட எடுத்துக்கலாம். காலி பண்ணிடலாம். நெருப்பே விட்டாலும் எதுவும் விட்டாலும் நம்மளால எதுவுமே ஆகாது. ஃபயர் ப்ரூஃப். எப்படின்னா ஆம்புலன்ஸை வச்சு நம்ம ஹெல்த்து அதிகமாக வர மாதிரி வச்சோம்னா அதே மாதிரி அந்த வண்டியை எடுத்துட்டு நம்ம இது பண்ணோம்னா எல்லா இடத்துல உள்ள நெருப்பெல்லாம் அனுப்பிச்சோம்னா கொஞ்ச நேரத்தில் அவங்களே கொடுத்துருவாங்க. மிஷின் கம்ப்ளீட்னு சொல்லி அதை வச்சு தான் எடுத்தேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அந்த சைடு. அந்த முடிச்சுட்டான வேலை முடியுது. இங்கிட்ட வர இருக்கா அவ்வளோதான். எல்லாத்தையும் வச்சாச்சு. கிளம்ப வேண்டியதான். இன்னும் கொஞ்சோண்டு ஏதோ இடத்துல மிஸ் பண்ணுறோம். ஹெலிகாப்டர் வேறு நிற்கிது. அதுக்கும் வண்டியில் போய் தானே பண்ணுவேன். அவனும் நம்மளோட தான் வந்தான் நினைக்கிறது. எல்லாத்தையும் கொடுத்து விடான்னு சொன்னான். எல்லாத்தையும் அவன் முடிச்சு விட்டுருவான். டக்குன்னு வேலை முடிஞ்சிருவான். எப்படி ஒரு எல்லாமே கிளம்பியாச்சு. இப்போ எல்லாத்தையும் வச்சாச்சு. அடுத்து என்ன ஒன்றும் ராக்கெட் வாங்குவா. ஆளு பார்க்காங்க டம்மி ஸ்மார்ட்டே தான். பார்த்தீங்களா, வேலையெல்லாம் கடுமையாக பார்க்குறான். வண்டி போலீஸ் இதே வெடிக்க சொன்னாங்க. வேங்கர்லாம் வந்துடுவாங்க. சரி, மிஸ் ஆகிட்டு போட்டு 2வது புல்லட்லேயே காலி.
நான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி வாங்கினேன். மொத்தமாக அதில் 10 தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவு அந்த 10க்குள்ளேயே வெளியே வாங்கினேன். இது ஈஸி தான். அவ்வளோதான். ஒரு வழியாக இதை முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் ஒன்றும் பெரிய வேலை இல்லை. வண்டி எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் சிட்டிக்கு போக வேண்டியதான். இதுதான் ஃபைனல் மிஷின் இந்த சிட்டியில். இதுக்கப்புறம் அந்த சிட்டிலேருந்து தான் ஆரம்பிக்கும் மிஷினெல்லாம். ஒரு வழியாக கராஜிக்கு வந்தாச்சு. வண்டியை வந்து இங்கே பார்க் பண்ணோம்னா இதோட இந்த மிஷின் முடியுது. அவ்வளோதான். இனிமேல் எல்லா மிஷினும் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்.